ஒளிமதி ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். சந்திர பகவான் இந்த தலத்தில் தான் இழந்த அனைத்து சக்திகளையும் பெற்று முழு பௌர்ணமி நிலவாக ஜொலித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் நம்ம ஒரு தடவை வழிபாடு செய்தாலும் நம் வாழ்வில் இழந்த அனைத்து நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் திருப்பணிக்கு நம்ம கைங்கரியம் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தின் புண்ணியம் பார்த்தோம் அப்படின்னா கோடி மடங்காக நமக்கே மீண்டும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. மேலும் 27 நட்சத்திர தேவியர்களும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அணியை வழிபாடு செய்து தான் கணவன் இழந்த அந்த அனைத்து பொலிவுகளையும் வழங்க காரணமான தலம் அப்படிங்கிறதுனால 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். விதி வசத்தால் நம்மளோட சொத்தை பறி கொடுத்தவங்களும் நல்ல வேலை வாய்ப்பை இழந்தவங்களும் இந்த தலத்தில் பௌர்ணமியில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த தலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை தரிசனம் செய்து அதன் பிறகு மாலை வேளையில் பௌர்ணமியில் இந்த நிலை கண்ணாடி வழியாக சந்திரனோட ஒளிக்கதிர்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப கோடீஸ்வரனாக வாழ்ந்தோம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி இந்த நிலைக்கு வந்தோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களும் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல, நல்லா தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு தொழில் நஷ்டமாகி நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம், ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமியில் இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து இந்த நிலை கண்ணாடி வழியாக பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும். திருமண தடை நீங்கும். நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டி இந்த தலத்துக்கு வரோமோ அந்த பிரார்த்தனை அனைத்தும் நமக்கு நிறைவேறதா சொல்லப்படுது. குருமங்கல கந்தர்வ இடியாபசத்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி 27 நட்சத்திர தேவிகளும் தங்களோட கணவரான சந்திரனோட சாபம் நீங்க வழிபாடு செய்து சந்திர பகவான் சாபம் நீங்கி முழு பௌர்ணமி நிலவாக ஜொலித்த தலமான ஒளிமதி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொரடாச்சேரி செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் வழியிலையும் பயணம் செய்தும் நீடாமங்கலத்தை நம்ம அடையலாம். நீடாமங்கலத்திலிருந்து கொரடாச்சேரி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து ஒளிமதி அப்படிங்கிற இடத்துல இறங்கி 1.5 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒளிமதியில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வர ஆலயத்தை நம்ம அடையலாம். நவகிரக சந்திர தலங்களில் ஒரு தலமான திங்களூர் தலத்தை காட்டிலும் பழமையான சந்திரதோஷ பரிகார முதன்மை தலமான ஒளிமதியில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வர ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டி திருப்பணி வேலைகள் நடைபெற்று இருக்கு. வருகின்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அதாவது 11/9/2025 இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களால் ஆன கைங்கரியங்களை செய்யலாம். இந்த கோயிலோட திருப்பணிக்கு உதவுறதுக்கான ஜிபே எண்ணை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களாலான கைங்கரியங்களை செய்யலாம். வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. சந்திர பகவான் இந்த தலத்தில் தான் இழந்த அனைத்து சக்திகளையும் பெற்று முழு பௌர்ணமி நிலவாக ஜொலித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் நம்ம ஒரு தடவை வழிபாடு செய்தாலும் நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் திருப்பணிக்கு நம்ம கைங்கரியம் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தின் புண்ணியம் பார்த்தோம் அப்படின்னா கோடி மடங்காக நமக்கே மீண்டும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். நாங்கள் இந்த ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிலை கண்ணாடியில் சந்திர பகவானோட அந்த ஒளிக்கதிர்களையும் தரிசனம் பண்ணோம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டி நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆலயத்தோட திருப்பணி சம்மந்தமான சில கோரிக்கைகளையும் நமக்கு வைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த ஆலயத்தோட தல வரலாறு எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த ட்ரஸ்டி ஐயா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. மன்னார்குடி, கும்பகோணம் இந்த ஊர்களுக்கு நடுப்புற இருக்கிறது நீடாமங்கலம்ங்கிற ஒரு டவுன். அந்த நீடாமங்கலத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்
டிஸ்டன்ஸில் திருவாரூர் மார்க்கத்தில் ஒளிமதிங்கிற அற்புதமான கிராமம் இருக்குது. அந்த ஒளிமதிங்கிற கிராமம் ரொம்ப பிராச்சீன கிராமம், சிவஸ்தலம், ஒரு புண்ணியக்ஷேத்திரம். அங்கே ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அருள் பாலிச்சுருக்கார். இந்த கோவில் ஒரு 1000 வருஷ பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு கூட பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ தர்மசாஸ்தாவும் ஸ்ரீ விநாயகரும் இருக்கார். இந்த எல்லா சுவாமிகளுக்கும் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கொண்டு அதன்படி திருப்பணிகள் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இப்போது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு பக்தர்கள்லாம் வந்து அவசியம் கலந்துண்டு ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரரோட அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரரோட ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்றுண்டு பிரசாதம் வாங்கிக்கணும். இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, இங்கே ஒரு கண்ணாடி உண்டு. இந்த கண்ணாடியில் 3ஆம் பிறை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் பார்த்தால் எல்லா விதமான தோஷங்களும் அடங்கி உடம்பில் இருக்கிற வியாதிகள் உபாதைகள்லாம் நீங்கி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி வேலைகள் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக வேலை ஆகி சௌக்கியமாக இருப்பான்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. இந்த கோவிலை பற்றி அகஸ்திய விஜயத்தில் நிறையா வந்திருக்கு. அதனால் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கும் அதுக்கு பிற்பாடு 48 நாள் கழித்து நடக்க போகிற மண்டலாபிஷேகத்துக்கும் பக்தர்கள்லாம் பொருளுதவி பண்ணிண்டா ரொம்ப ரொம்ப புண்ணியமாகும். அந்த திருப்பணி பண்ணி இதெல்லாம் நடத்தி முடிக்கிற ஒரு குரூப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கோவிலை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களோ இந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ண வேண்டியது இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அவசியம் நான் சொல்கிற நம்பர் 9480173760. மறுபடியும் சொல்கிறேன், 9480173760 என்ற ஃபோன் நம்பருக்கு பேசி விஷயங்களை கேட்டுக்கலாம். இந்த பொருளுதவி பண்ணுறவாளுக்கு உதவியாக இருக்கும் பொருட்டு அந்த ஜிபே நம்பரும் QR ஸ்கேனரும் இதோடு இணைக்கப்படுகிறது. கும்பாபிஷேக பத்திரிகையை சேர்த்து. ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வராய நமஹ. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டி ஐயா நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இந்த ஆலயத்தோட திருப்பணி சம்பந்தமான விவரங்கள்லாம் நமக்கு வந்து எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கும். சந்திர தோஷத்தை நீக்கக்கூடிய முதன்மையான பரிகார தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. மேலும் 27 நட்சத்திர தேவியர்களும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அணியை வழிபாடு செய்து தான் கணவன் இழந்த அந்த அனைத்து பொலிவுகளையும் வந்து வழங்க காரணமான தலம் அப்படிங்கிறதுனால 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்குன்னு ஒரு கோயிலுக்கு போவோம், ரோகிணி நட்சத்திரம்னா அதற்குன்னு ஒரு கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் 27 ஆலயங்கள் இருக்குது. ஆனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த அனைத்தும் வந்து திரும்ப வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தட்சனுக்கு வந்து 27 பெண்கள் வந்து காணப்பட்டாங்க. சந்திர பகவானுக்கு வந்து தட்சன் வந்து தன்னோட 27 பெண்களையும் வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு. திருமணம் செய்து வைக்கும் பொழுதே என்னோட 27 பெண்களையும் வந்து நீ ஒரே மாதிரி பாவனை செய்யணும், ஒரு பெண்ணை வந்து நல்லா கவனிச்சுட்டு இன்னொரு பெண்ணை வந்து கவனிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு சம்மதம் தெரிவித்த சந்திர பகவான் தட்சனோட 27 பெண்களையும் திருமணம் செய்துக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து எந்த பெண்ணோடு இருக்கிறாரோ அதுதான் வந்து அந்த நாளோட நட்சத்திரமாக வந்து காணப்படுது. நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தோட மட்டும் அன்பாக இருக்கிறாரு, ஏனைய நட்சத்திரங்களோட வந்து அன்பாக இல்லை. இதனை கேள்விப்பட்ட தட்சன் வந்து சந்திரனுக்கு வந்து கடுமையான சாபங்களை வந்து வழங்கிடுறாரு. நான் எவ்வளவோ சொல்லியும் நீ வந்து என்னோட ஒரு பெண்ணான ரோகிணிக்கிட்ட மட்டும் நீ வந்து அன்பாக இருக்கிற, ஏனைய பெண்களிட வந்து நீ அன்பாக இல்லை, அதனால் உன்னோட அனைத்து கலைகளையும் இழந்து தெரிவாய் அப்படின்னு சொல்லி தட்சன் வந்து சாபம் வழங்கிடுறாரு. தட்சனிடம் சாபம் பெற்ற சந்திரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட பொலிவு அழகு அனைத்தையும் இழந்து
ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச ஆள் மாதிரி மாறிடுறாரு. இதனை கண்டு வருந்திய சந்திரனோட 27 மனைவியர்களும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து தன்னோட கணவருக்கு ஏற்பட்ட அந்த நிலை நீங்க வேண்டி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை சந்திர பகவானோட 27 மனைவியர்களும் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க. 27 நட்சத்திர தேவியர்களோட வழிபாட்டிற்கு மகிழ்ந்த சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து சந்திரனுக்கு தக்ஷன் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் இருந்தாலும் உங்களோட வழிபாட்டிற்கு மகிழ்ந்து சந்திரனோட ஒவ்வொரு கலையும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வளர்ந்து பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழு நிலவாக ஜொலிக்கக்கூடிய அந்த வரத்தை வந்து இந்த ஆலயத்தில் நான் வந்து உங்களுக்கு தரேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்களில் வந்து ஒவ்வொரு கலையாக தேய்ந்து அமாவாசை அன்னைக்கு சந்திரனோட அனைத்து கலைகளும் தேயும். இதே மாதிரி தேய்ந்து வளரக்கூடிய அந்த வரம் வந்து வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சந்திரன் வந்து தான் இழந்த அனைத்து கலைகளையும் பெற்று முழு பௌர்ணமியாக ஜொலித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். விதி வசத்தால் வந்து நம்மளோட சொத்தை பறி கொடுத்தவங்களும் நல்ல வேலை வாய்ப்பை வந்து இழந்தவங்களும் இந்த தலத்தில் பௌர்ணமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தலத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்து அவருக்கு வந்து தயிர் சாதம் அல்லது பால் பாயாசத்தை வந்து நைவேத்தியமாக வைத்து ஆலயம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்கும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் சொல்லியிருக்காரு. நிறைவான செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து வாழும் காலத்தில் வந்து நம்மளோட தாய்க்கு வந்து ஏதாவது அநீதி அளித்திருந்தாலோ அல்லது வந்து நம்மளோட தாய்க்கு வந்து உரிய காரியங்களை வந்து செய்யாமல் இருந்தாலோ இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் தாய்க்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தாய் வந்து உடல்நிலையை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருந்துவீங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தாய்க்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அன்னையை வந்து பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து வெந்தயம் அப்படிங்கிற ஒரு பாத அணிகலன்களை வந்து அணிந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னையை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பௌர்ணமி திதியில் இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அன்னையோட பாதத்தில் இருக்கக்கூடிய வஜ்ர வெந்தயம் அணிந்திருக்கக்கூடிய அந்த திருவடிகளுக்கு வந்து தேன், பால், கரும்பு சாறு சேர்ந்த 8 வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வெந்தயம் அணிந்து ஆண் பெண் இருவரும் இந்த ஆலயத்தை வந்து அடிப்பிரதர்சனம் வந்து வழிபாடு செய்து பௌர்ணமியில் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியில் வந்து சந்திரனோட ஒளியை வந்து பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்து நம்மளோட வாழும் காலம் முழுவதும் நமக்கு வந்து நன்மையை வந்து வழங்குறதா வந்து அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக அல்லி இலை அல்லது தாமரை இலையின் மீது 28 நட்சத்திர வடிவ விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ ஆலயத்தோட திருப்பணி நடைபெறுது. இந்த திருப்பணிக்கு வந்து தங்களாலான கைங்கரியங்களை வந்து செய்யும் பொழுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரோட அருள்னால நம்மளோட வாழ்க்கை முழுவதும் வந்து நமக்கு வந்து ஒரு வஜ்ர சக்தி வந்து கிடைக்கும். மனிதர்களாக பிறந்த நமக்கு வந்து இந்த தலத்தோட திருப்பணிக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதே வந்து நாம் செய்த பெரும் பாக்கியம். அதனால் வந்து இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜிபே எண்ணை தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களாலான கைங்கரியங்களை வந்து செய்யலாம். 11/9/2025 அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலயத்தில் தலவிருச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதி காலத்தில் வந்து 24 கிளைகள் கொண்ட அத்திமரம் வந்து தலவிருச்சமாக காணப்பட்டிருக்கு. அந்த அத்திமரத்துக்கு கீழே தான் வந்து தத்தாத்திரேய முனிவர் வந்து தவம் செய்திருக்காரு. அதே மாதிரி ததிசி முனிவர் வந்து வஜ்ராயுதத்தை வந்து இந்திரனுக்கு வழங்கி தீர்காயுள் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா உடல் சோர்வு அல்லது வயது முதிர்ச்சியின் காரணமாக வந்து உடல் வந்து சோர்வுற்று ரொம்ப வந்து சோர்வாகவே காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தேகத்துக்கு வந்து ஒரு வஜ்ர சக்தி வந்து கிடைக்கும். அதாவது வந்து நல்ல பலம் வந்து கிடைக்கும். மன தைரியம் இல்லாமலும் கோழைத்தனமாகவும் இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன வலிமை வந்து கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் வந்து சந்திர பகவான் நீசமாக இருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கும் நேரத்தில் வந்து சிரமப்படக்கூடிய அந்த நிலை மாதிரி உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து வழங்குவார். அதனால் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கும் உதவலாம். இந்த ஆலயத்துக்கு வந்து பௌர்ணமியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த நிலை கண்ணாடியில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பௌர்ணமி நிலவை வந்து தரிசனம் பண்ண போகிறோம்.
இந்த தலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை தரிசனம் செய்து அதன் பிறகு மாலை வேளையில் பௌர்ணமியில் இந்த நிலை கண்ணாடி வழியாக சந்திரனோட ஒளிக்கதிர்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப கோடீஸ்வரனாக வாழ்ந்தோம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி இந்த நிலைக்கு வந்தோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களும், என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல, நல்லா தான் தொழில் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு தொழில் நஷ்டமாகி நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம், ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமியில் இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து இந்த நிலை கண்ணாடி வழியாக பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும், திருமண தடை நீங்கும். நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டி இந்த தலத்துக்கு வரோமோ அந்த பிரார்த்தனை அனைத்தும் நமக்கு நிறைவேறதா சொல்லப்படுது. அதே மாதிரி 3ஆம் பிறை சந்திரனை இந்த நிலை கண்ணாடி வழியாக தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கைக்கு ஏற்றம் கிடைக்கும். சந்திர தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மையான பரிகார தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அதே மாதிரி இந்த தலத்தில் வெண்மையான உணவுகள், அதாவது தயிர் சாதம், பால் சாதம், பால் பாயசம் போன்ற உணவுகளை சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது எண்ணிலடங்காத பலன்கள் நமக்கு சித்திக்கும். மந்த புத்தி உள்ளவர்களும் 60 வயது 80 வயதை கடந்து உடல் சோர்வால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் பௌர்ணமியில் இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த நிலை கண்ணாடி வழியாக 3ஆம் பிறை மற்றும் பௌர்ணமி நாளில் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது படித்துவிட்டு நல்ல வேலை இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்து இந்த நிலை கண்ணாடி வழியாக சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன அல்லல் பட்டாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நம்ம வழிபாடு செய்தாலும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகல விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும், நிறைவான செல்வம் கிடைக்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் சோழபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வரரிடமிருந்து சுயம்புவாக உற்பத்தியானவர் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரையும் சோழபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரையும் ஒரே நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எண்ணில் அடங்காத பலன்கள் கிடைக்கும். சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவேஸ்வர ஆலயத்தை மிக விரைவிலே நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலில் தரிசனம் பண்ணலாம். இந்த 2 கோயிலையுமே ஒரே நாளில் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் காணப்படும். பொதுவாகவே இந்த ஒளிமதி ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். சோழபுரத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அதை நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் அந்த பலனை நம்மளால் முழுமையாக உணர முடியும். இதுவரை யாரும் செய்யாத வகையில் பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக 12 நீல புடலங்காயை வரிசையாக அடுக்கி வைத்து அதன் மீது முழு தர்பை சட்டத்தை அமைத்து தர்ப்பணம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும். நாகதோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் புடலங்காய் கலந்த உணவு வகைகளை தானமாக அளிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நாகதோஷம் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். அதே மாதிரி 21 நாகலிங்க பூக்களை இங்கே வைத்து வழிபாடு செய்து 21 பேர்களுக்கு அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் இருந்தாலும் அந்த நாகதோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் ஒளிமயமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வர ஆலயத்தை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சந்திரதோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். 11/9/2025 அன்னைக்கு இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக பணியானது நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேக பணிக்கு தேவையான திருப்பணி உதவிகளை செய்ய விருப்பமுள்ள அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணை அதாவது ஆலய திருப்பணிக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களால் ஆன கைங்கரியங்களை அனைத்தையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.